இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. வார்த்தைகளின் வலிமையை குறைவாக எடை போடாதீர்கள். ஒரு சிறிய இல்லை என்ற இந்த வார்த்தை நம் மொத்த வாழ்க்கையையும் திருப்பி போட்டு விடுகிறது. வீடு அழகாக இருக்க வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறோம். வாழ்க்கை சிறப்பாக இருக்க உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கலை. அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சில மறதியும் சில மன்னிப்பும் போதுமானது. சில பிரச்சனைகளை பேசி தீர்த்தாலும் கூட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பேசாமல் இருப்பதில் கிடைக்கிறது. கேட்க மட்டுமே தெரிந்த காதுகளும் பதிலேதும் பேசாத வாயும் தான் இங்கு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஆழம் தெரிந்துதான் நீந்த வேண்டுமெனில் காலம் மாறிவிடும். விழும்போதுதான் எழுந்து வர முடியும். கரையை அடைய எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும். முடிவை எடுத்துவிட்டால் செயல் முடியும் வரை போராடு. வெற்றி நிச்சயம். விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என உணர்ந்தவன்தான் தன் அடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் யோசித்து வைக்கிறான். தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுகின்ற தைரியம் இல்லாமல் வெற்றிகளை கொண்டாட இங்கு யாரால முடியாது என்பதை மனிதன் உணர வேண்டும். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் உங்கள் பெயர் முதன்மையில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஏமாற்றி அபகரிக்கும் சொத்து ஒரு தலைமுறைக்கு கூட நிற்காது. உங்களிடம் ஏமாந்தவர்களுக்கு எதிர்க்கும் பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு கண் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். இறைவனின் இந்த பாரபட்சமற்ற முடிவு உங்களை ஒரு நாள் தாக்கும் என்ற பயம் இருந்தால் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்வீர்கள். இல்லாதவனின் தேவை இப்போதைக்கு இது போதும் என்பதாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் அதுதான் மரியாதையும் கூட. நிழல்கள் நினைவுகள் ஒரே வகையான நிறத்தாலானது. அது உங்களை தவிர வேறொருவரை பிரதிபலிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற நன்மையோ தீமையோ உங்கள் மனசாட்சிப்படி கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பதட்டம், பயம் நாளைய பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை. மாறாக இன்று உங்கள் இருக்கும் நம்பிக்கையை குறைத்துவிடும். நல்வழியில் எண்ணங்களை உயர்த்தி வாழுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.